மூத்த மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. நாழியாகிறது இல்ல எடுக்கானா இல்லையா அவன்? போன் பண்ணிட்டே தாண்டா இருக்கேன். முகூர்த்தத்தை முன்னாடியே வச்சாச்சு, நேற்று நைட்டே சொல்லி வச்சலாம். அறிவு வந்துட்டாரு பாரு. சாரி சிஸ்டர், சாரி 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 சண்முகம். கல்யாண நேரத்தில் எங்களை போயிட்டு வர, முதல்ல போய் உட்கார, உன்னை அப்புறம் வச்சுக்கிடுது. இது என்ன ரத்தக்கரை? ரத்தக்கரியா? ஏன் முதுகலையா? அறிவு, எங்க போயிருந்தீங்க? பின்னாடி சட்டையில ரத்தக்கரையா இருக்கும் போலயே. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்ல சிஸ்டர், அது வரவேல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், வேற ஒண்ணும் இல்ல. அந்த ரத்தம் முதுகுல பட்டிருக்கு, அதான் அப்படி கரையா இருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள சார்வா, சீக்கிரம் வாங்கோ, டைம் ஆகிறது. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, உட்காருங்க. என்னத்த சொல்லுத? அம்மா கண்ணுக்கு தென்படலையா? அவசகனமா இருக்கேட்டி. மதனியும் என்ன கைவிட்டுட்டாளா? ஏய் இசக்கி, ஓ அம்மே இருக்கான்னு உன்ட்ட இத்தனை நாள் சொல்லி சும்மா புருடா விட்டுக்கிட்டு இருக்கா இவ. சும்மா பொய் சொல்லி நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இல்ல, நான் ஒண்ணும் போய் சொல்லல. மதனி என் கண்ணு முன்னாடி வந்தது நெசம்தான். என்கிட்ட அவ பேசினது நெசம். இப்ப நம்ம என்னத்த செய்ய போகுதோம்? இல்லட்டி, நிச்சயமா வீரா கழுத்துல என் மகன் சிவபால அவன் தாண்டி வந்து தாலிய கட்டுவான். என் மதனி அவனை தாலி கட்ட வைப்பான். அவ சொன்னபடி செய்யலன்னா நான் சத்தியமா உசுரோடவே இருக்குமா? இது என் மதனி மேல சத்தியம். ஐயோ அத்தை, இப்ப நம்ம என்னத்த செய்ய? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. என்ன முதுகுல ரத்தக்கரையா இருக்கு? நல்ல அடக்க ஒடுக்கமா உட்காரு. அறிவு, எதுக்கு உங்க முதுகுல ரத்தக்கரையா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். நான் அப்புறம் சொல்றேன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, காலையில எதுவும் சொல்லாம வெளியே போனீங்க, ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரு, பயப்பட ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். இப்ப எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்ல, பயப்படாத, எல்லாம் நல்ல விஷயம்தான். ஒண்ணும் இல்ல.
எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. சரி நீ பாத்துக்க. ம். ஆ? இந்தாங்கோ, இத கையில வச்சுண்டு நான் சொல்ல சொல்ல மந்திரத்தை சொல்லுங்க. திருமாங்கல்யத்துக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் மகாலட்சுமி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி. மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் சபையில இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நீங்களும் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வாமா.